பராசக்தி திரைப்படம் ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 10ஆம் தேதின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஐயா தொர இது சுயநல பூமி ஐயா தொர. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் ஜனவரி 14ஆம் தேதி வரதுக்கே நம்ம எதிர்த்தோம். அப்ப எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, டிஎம்கே பண்ற தப்புக்கு எஸ்கே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க. ஒரு கட்டத்துல நம்மளே சைலண்ட் ஆகிட்டோம். சரி 4-5 டேஸ் தான் இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா இந்த நேரத்துல எஸ்கே பண்ணது தாங்க சத்தியமா தாங்க முடியல. உதயநிதி அவர்கள் ஆகாஷ் பாஸ்கரன் கிட்ட நம்ம டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்டதுக்கு எஸ்கே கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க, எஸ்கேவுக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்னு ஆகாஷ் சொல்லியிருக்காரு. அடுத்து எஸ்கே கிட்ட கேக்குறப்ப பொங்கலுக்கு நம்ம தான் வரோம், நீங்க தாராளமா டேட்டை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சுயநலவாதியா முடிவு எடுத்திருக்காருங்க. ஒரு நேரத்துல இவனை ஒரு ரோல் மாடல், ஒரு மோட்டிவேஷனால நினைச்சேன். இப்ப இதெல்லாம் நினைச்சு சத்தியமா அசிங்கப்படுறேங்க. நம்ம கோட் படத்துல துப்பாக்கி கொடுத்தாருன்றத தாண்டி அந்த சீன்ல சினிமாவை நீ பாத்துக்கன்ற மாதிரி சீன்லயே இல்லாத டயலாக் எல்லாம் பேசினாருங்க நம்ம தளபதி. துப்பாக்கி எப்படி விஷயம்? கிரவுண்ட்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான உயிர் இப்ப உங்க கையில தான். ஆனா இந்த துரோகம் பண்றதுல இவன் அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. இமானு, தனுஷ் இவங்களோட வரிசையில தளபதியையும் கொண்டு வந்துட்டான். ஒருத்தர் சினிமா விட்டே போறாரு, கடைசி படம் ஃபேன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதுல ஒரு தடங்களை ஏற்படுத்துறோம்னு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நீங்க எப்படி ப்ரோ யோசிப்பீங்க? நீங்க தான் சுயநலவாதியாவே உருவெடுத்துட்டீங்களே. படம் பரவசமா இருக்கிறதுனால பாரபட்சம் பார்க்காம பந்தா காட்டுறீங்க போல. ஆனா இந்த பச்சா வேலைலாம் இங்க பலிக்கவே பலிக்காது. அப்புறம் பெரிய ஸ்கிரீன்ல பராசக்தியா, மினி ஸ்கிரீன்ல ஜனநாயகனா, அதுவும் ஒரு நாளைக்கு 2 ஷோ தான் போடணுமா. ரோகிணி சில்வர் ஸ்கிரீன்லயும் பராசக்தி தான் ஓடணுமா, கமலா மெயின் ஸ்கிரீன்லயும் பராசக்தி தான் ஓடணுமா. அப்புறம் காசி, வெற்றி, ராக்கின்னு எல்லா தியேட்டரையும் கைவசப்படுத்திருக்காங்க. நமக்கு டிஎம்கே மேல இருக்கிற வெறியை தாண்டி சிவகார்த்திகேயன் மேல இருக்கிற வெறி அடங்கவே அடங்காதுங்க. தளபதிக்கு இது கடைசி படம் இல்ல, சிவகார்த்திகேயனுக்கு தாண்டா இது கடைசி படமா இருக்கணும். அவனோட கெரியரே இதோட க்ளோஸ் பண்ணணும். நீங்க பல சூழ்ச்சிகளை கையாளும் போது எங்களுக்கு சூசகம் தந்திரம்லாம் தெரியாதா? மோதணும்னு முடிவாயிடுச்சு. இனிமே இந்த அண்ணன் தம்பி பொங்கல்னு எவனாவது கிளம்பி வந்தீங்க. சோ இந்த வீடியோக்கு கீழே திமுக ஒரு தீய சக்தி, அதற்கு உடந்தை இந்த பராசக்தின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சிவகார்த்திகேயனை சிசுவிலே சிசரின் பண்ணோம். இவனெல்லாம் வளரவே விடக்கூடாது. என் ஜென்ம விரோதி வேணுங்க நான் மன்னிச்சிடுவேன். ஆனா கூடவே இருந்து குளிப்பறிக்கிற துரோகியை மன்னிக்கவே மாட்டேன்.